மதுரை, தேனி, தூத்துக்குடி உள்ளிட்ட 7 தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் அரை மணி நேரம் பெய்த கனமழை. பையூர், முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழையால் வெப்பம் தணிந்தது. அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. வானதி ஸ்ரீனிவாசன் சிரித்ததை சுட்டிக்காட்டி பூனைக்குட்டி வெளியே வருகிறது என்றும் கருத்து. நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எந்த கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்ட கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்கள், எங்கள் கணக்கை நாங்கள் போடுகிறோம் என இபிஎஸ் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் பதில். நடப்பாண்டில் 3வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கூட்டணி வியூகங்களை தமிழ்நாடு பாஜக வகுத்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் அமித்ஷா வருகை. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராமகிருஷ்ணாபுரம் 1வது தெருவிற்கு கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பெயர் சூட்ட கோரிக்கை. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல் கோரி கடிதம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக நாளை சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் வருகை. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டால் ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்காது. நாளை நடைபெறுவது வரும் கூட்டம் அல்ல, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் தொடக்கம் எனவும் முதலமைச்சர் வீடியோ. நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்க கூடாது. மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை தனியாக ஆலோசனை. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு முன் சந்தித்து பேசுகிறார். திமுக அரசை கண்டித்து நாளை பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம். மக்களிடையேயான கோபத்தை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் அரங்கேற்றம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே டயர் வெடித்து விபத்திற்குள்ளான டேங்கர் லாரி. வெளியேறி வீணான பால். இரண்டாயிரத்து 18 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி போராடிய ராசா மீதான வழக்கை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடரப்பட்ட வழக்கு என்பதால் ரத்து செய்ய கோரிய நிலையில் நடவடிக்கை. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்தின் போது கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரம். அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவு. கர்நாடக சட்டப்பேரவையில் காகிதங்களை கிழித்து எறிந்து பாஜக எம்எல்ஏக்கள் அமளி. அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு.
சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை நேற்று புதிய உச்சம் தொட்ட நிலையில் இன்று 66,160 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 7 தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே நேரம் தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும். அதே நேரம் இன்று ஒரு சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் அதனால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் நடக்கும் வாரச்சந்தை ஏலத்தில் அதிகாரிகளும் பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபி. விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன நடந்தது? வணக்கம் பாலா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் ஆந்திரா தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள கிராமமாகும். இந்த பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த சந்தையில் மாடுகள், ஆடுகள், காய்கறிகள் போன்ற அனைத்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் மொத்தம் அனைத்து பகுதியிலிருந்து இங்கு வந்து சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வருவார்கள். இந்த ஏலம் எடுப்பதற்காக இந்த குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சுமார் 203 பேர் பணம் கட்டி அதுக்கான ஏலத்தை கேட்பதற்காக அமர்ந்திருந்தனர். இந்நிலையில் ஏலம் விட்டுக் கொண்டிருந்த போதே வந்து சில நிபந்தனைகளை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த வாக்குவாதத்தில் இரு தரப்பினருக்கிடையே கைகலப்பும் வாக்குவாதம் ஏற்பட்டு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பகுதியில் போலீசார் தற்போது வந்து அனைவரையும் சமாதானப்படுத்தி மீண்டும் அந்த ஏலத்தை நடத்தி வருகின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி கோபி. அதிமுகவின் கூட்டல் கணக்கு குறித்து சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே சுவாரஸ்ய விவாதம் நடந்தது. மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக அதிமுக உறுப்பினர் தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி ஒதுக்கீடு குறித்து விளக்கிவிட்டு இந்த கணக்கில் சற்று கவனக்குறைவாக இருந்துவிட்டது போல இல்லாமல் தங்கள் மடியில் இருக்கும் கனத்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.